வணக்கம் நண்பா. இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான வீடியோ தான். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது அப்படிங்கிறது எனக்கு நேத்தா தெரியும். அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை கண்டிப்பா நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக போஸ்ட் பண்றேன். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இதுல எந்த ட்ரிக் தெரியும் எது தெரியாது அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் உங்க ஏதாவது ஒரு நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட மொபைல்ல ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கண்டிப்பா இருக்கும் சார்ஜ் பண்றதுக்கு. அந்த போர்ட்டை வச்சுதான் நம்ம நிறைய விஷயங்களை பண்ண போறோம். அதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரே விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிஜி கேபிள் வெறும் 50 ரூபா தான் வரும். அதை நீங்க வாங்கி உங்களோட பாக்கெட்ல வச்சுக்கிங்கன்னா போதும். உங்களோட மொபைல்ல ஒரு மினி கம்ப்யூட்டராவே யூஸ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஓடிஜி கேபிளை யூஸ் பண்ணி நம்மளோட பென் டிரைவ்னா கார்டு ரீடரை மட்டும் பிளக் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கிரியேட் ஆகிற அந்த பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல இது மாதிரி வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே ஒரு நோட்டிபிகேஷனா உங்களோட மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓடிஜி கேபிளை வச்சு ஃபர்ஸ்ட் நம்மளால பண்ண முடிஞ்ச ஒரு ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு யூஎஸ்பி கீபோர்டு மவுஸ் இல்லைன்னா வயர்லெஸ் கீபோர்டு மவுஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல ஒரு மினி கம்ப்யூட்டர் மாதிரியே வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். உங்க மொபைல்ல இந்த யூஎஸ்பி கீபோர்டு மவுஸை கனெக்ட் பண்றது மூலியமா எவ்வளவு பெரிய டாக்குமெண்டா இருந்தாலும் ஈஸியா உங்களால டைப் பண்ண முடியும். நான் யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வயர்லெஸ் கீபோர்டு அண்ட் மவுஸ். இதை கனெக்ட் பண்றது மூலியமா ரெண்டையுமே அட் அ டைம்ல கீபோர்டு மவுஸ் ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும். உங்ககிட்ட ஒரு யூஎஸ்பி மவுஸ் இல்லைன்னா யூஎஸ்பி கீபோர்டு இருந்தாலும் நீங்க அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல்ல இந்த மாதிரி யூஎஸ்பி லைட்ஸை கனெக்ட் பண்ணலாம் ஓடிஜி கேபிள யூஸ் பண்றது மூலியமா. ஓடிஜி கேபிள்ல இந்த மாதிரி யூஎஸ்பி லைட்ஸை உங்க மொபைல்ல கனெக்ட் பண்ணி ஈஸியாவே வந்துட்டு உங்க வீட்டுக்கு ஒரு ரூமுக்கு உண்டான வெளிச்சத்தை கொண்டு வரலாம். நல்லாவே வந்துட்டு ஓரளவு வெளிச்சம் வரும். ஒரு வருஷமா நான் இந்த லைட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி ஃபேன்ஸை கனெக்ட் பண்றது. யூஎஸ்பி ஃபேன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஃபேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 300 ரூபாய்க்கு mi.comல உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சீப்பான ஃபேனே போதும்னா ஒரு 100 ரூபாய்க்குள்ளேயே அமேசான்ல கிடைக்கும். அந்த ஃபேனை நீங்க உங்களோட மொபைல கனெக்ட் பண்றது மூலியமா உங்களுக்கும் மட்டும் நீங்க காத்த கொண்டு வந்துக்கலாம். உங்களோட மொபைல் சூடாகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்க மொபைலோட ஹீட்டை வந்துட்டு இந்த ஃபேனை யூஸ் பண்ணியே கம்மி பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பென் டிரைவ்ல இல்லைன்னா மெமரி கார்டுல நிறைய படம் வச்சிருப்பாங்க. அந்த படத்தை உங்களோட மொபைல்ல காப்பி பண்றதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் உங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்துல உங்களோட ஓடிஜி கேபிளை வச்சு உங்களோட அந்த பென் டிரைவ்ல இருந்தோ இல்ல மெமரி கார்டுல இருந்தோ ஈஸியா அந்த படத்தை உங்களோட மொபைல காப்பி பண்ணிக்க முடியும். இல்லனா MP3 பிளேயர்ஸ்ல நிறைய பாட்டு வச்சிருப்பாங்க. அந்த MP3 பிளேயர்ல இருக்கிற பாட்டையும் உங்களோட மொபைல் ஈஸியா காப்பி பண்ண முடியும். அடுத்த ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா ஓடிஜி கேபிளை யூஸ் பண்ணி கேம் கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்றது. கேம் கண்ட்ரோலர்ஸ்னா ஒண்ணுமே இல்ல, ஜாய்ஸ்டிக் தான் கேம் கண்ட்ரோலர்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேம் கண்ட்ரோலர்ஸ் நீங்க வாங்குறது மூலியமா உங்களோட மொபைல்ல கனெக்ட் பண்ணி எந்த கேம்ஸ் எல்லாம் கேம் கண்ட்ரோலர் சப்போர்ட் பண்ணுமோ அந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈஸியா விளையாட முடியும். எக்ஸாம்பிள் பப்ஜி சில கார் ரேசஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி கார் ரேசஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீயா உங்களால உட்கார்ந்து ஈஸியா விளையாட முடியும். ஓடிஜி கேபிளை வச்சு பண்ணக்கூடிய அடுத்த ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்ல இன்டர்நெட் இருக்கும் ஆனா வைஃபை ரவுட்டர் இருக்காது. அந்த மாதிரி நேரத்துல அந்த இன்டர்நெட்டை உங்க மொபைல்ல ஈஸியா யூஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன கேஜெட் மட்டும் இருந்தா போதும். அதோட பேர் பாத்தீங்க அப்படின்னா லேன் அடாப்டர். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அந்த லேன் அடாப்டர்ஸோட உதவியோட உங்களோட மொபைல்ல ஈஸியா இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியும். உங்ககிட்ட வைஃபை ரவுட்டர்ஸ் மோடம் இல்லைனாலும் ஈஸியா இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும், செக் பண்ணி பாருங்க. அடுத்த ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் 500 GB இருந்தாலும் சரி 1 TB இருந்தாலும் சரி 2 TB இருந்தாலும் சரி அந்த ஹார்ட் டிஸ்க உங்களோட மொபைல்ல கனெக்ட் பண்ணி டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். டேட்டா வந்துட்டு கம்ப்யூட்டர் காப்பி பண்றதுக்கு ரொம்பவே சோம்பேறித்தனப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹார்ட் டிஸ்க மொபைல்ல கனெக்ட் பண்ணி ஈஸியாவே வந்துட்டு டேட்டாவை காப்பி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக் நான் சொல்லுவேன். உங்களோட மொபைல்ல இந்த ஹெட்போன் ஜாக்ஸ் 3.5mm ஹெட்போன் ஜாக்ஸ் யூஸ் ஆகாம ஒர்க் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹெட்போன் ஜாக்ஸ் உங்க ஓடிஜி கேபிள்ல யூஎஸ்பி சவுண்ட் கார்ட்ஸை கனெக்ட் பண்றது மூலியமா ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஒரே நேரத்துல உங்களோட மைக்கையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஹெட்போன்ஸையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியும் ஒரு ட்ரிக் இருக்கு. இந்த 3.5mm ஹெட்போன் ஜாக்ஸ் உங்க மொபைல்ல ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களோட மொபைல்ல இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க மொபைல்ல சார்ஜ் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு மொபைல்ல சார்ஜ் இருந்தா போதும். அந்த மொபைல்ல இருக்கிற சார்ஜை வச்சு இன்னொரு மொபைல ஈஸியா சார்ஜ் பண்ண முடியும் ஓடிஜி கேபிளோட உதவியோட. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல கண்டிப்பா இந்த ட்ரிக் உங்களுக்கு கை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சு யூஸ் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்த ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு ட்ரிக்கை தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ட்ரிம்மர்ஸை சார்ஜ் பண்றது. உங்களோட மொபைலை யூஸ் பண்ணி உங்ககிட்ட ஒரு ட்ரிம்மர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரிம்மர்ல இந்த மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த போர்ட்டை வச்சு உங்களோட ட்ரிம்மரை சார்ஜ் பண்ண முடியும். ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல கரண்ட் இல்லாத நேரத்துல அந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிருக்கேன். பவர் பேங்க் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க.
இந்த வீடியோல நம்ம பார்த்த எல்லா விஷயமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நீங்க பார்த்த விஷயங்கள் தெரியல அப்படின்னா கண்டிப்பா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரட்டும். இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழ இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சோ நீங்க பண்ற அந்த லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். சோ மறக்காம கீழ இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்மளோட சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா கீழ ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கிரியேட் ஆகிற அந்த பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல இது மாதிரி வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே ஒரு நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.